ஹலோ ஒன் ஐ வெல்கம் டு ஸோ இது என்ன பார்க்க போனா மைக்கேல் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல இந்த படத்துல வந்து டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. அது நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ரியாக்ட் பண்ணியிருந்தேன். அது லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். யாரும் ஒன்று பார்க்கல, மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்க தாசம் கீழே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மைக்கேல் இந்த படத்தோட ட்ரெய்லரு, டீசரு, அதுக்கு குட்டி குட்டி ப்ரோமோ, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கறப்போ வந்துட்டு உண்மையிலே இந்த படத்தை வந்து டேட்டில் போய் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு வந்துடும்டா அப்படின்னு வந்துட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மைக்கேல் ஜாக்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டான்ஸு, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். கான்சர்ட்லாம் நான் அந்த கான்சர்ட் வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல. ஓகே, அந்த மியூசிக்லாம் நான் கேட்பேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் வந்துட்டு அவரோட வாழ்க்கை லைக் இது ஆப்வியஸ்லி பயோகிராஃபி தான். அவரோட நெப்யூவா யாரு அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தர் நெப்யூ மருமங்கனா அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஜஃபார் ஜாக்சன், எஸ் ஜஃபார் ஜாக்சன். அவர் தான் வந்துட்டு மைக்கேல் ஜாக்சனா வந்துட்டு பிளே பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஆக்சுவலி அவங்க குடும்பத்துல ஒருத்தரே வந்துட்டு மைக்கேல் ஜாக்சனா வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே லைக் ஒரு பெருமையான விஷயம் தானே. லைக் ஓகேவா, நம்மளோட பயோகிராஃபிய வேற ஒரு ஆக்டர் வந்துட்டு பிளே பண்றதோட நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தவங்க பிளே பண்றது அது ரொம்ப பெருமையான, அந்த ஆக்டருக்கு ரொம்ப பெருமையான விஷயம் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். டீசரை பார்த்தப்போ வந்துட்டு அவரோட லுக் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, அந்த லுக், அந்த அவரோட மேனரிசமா இருக்கட்டும், டீசர் பார்த்ததுல வந்துட்டு மைக்கேல் ஜாக்சனோட அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% வந்துட்டு மேட்சா இருக்கு கண்டிப்பா சொல்லலாம். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம டைரக்டரோட ட்ரெய்லர் பார்த்துருவோம். ஓகே, எஸ், லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் ஆன் 3, 2, 1, கோ. You're confident. You're strong. You're beautiful. You're the greatest of all time. Let me tell you something. In this life, you're either a winner or you're a loser. Y'all want to work in a steel mill like me for the rest of your days? No, sir. Yeah, because I sure as hell don't. Y'all willing to fight for it? Yes, sir. I need to hear you a little louder. Y'all willing to fight for it? Yes, sir. Ready whenever you are, Michael. Do you know what I'm after? You want to be the biggest star in the world? We need to capitalize on Michael's success. Because the Jackson family is the brand. That's our Coca-Cola. And we need to start selling. So, I'm planning an international tour. This is just the beginning. I need to think. I told you what to think. I love my family. I just want to do my own thing. Just have all these ideas in my head. Just gotta get them out. Then do it, Michael. Not a little boy anymore. People always told me, be careful what you do. Michael, I knew you were different the moment you were born. You have a very special life. And mother always told me, be careful who you love. I believe music can change the world. When the lie becomes the truth. The bitter cheese, not my love. Spread love, The bitter cheese, joy, not my love. and peace. She's just a girl. That is what I want the world to feel. Magic. ஓகே, கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு நம்ம ஐமேக்ஸ்ல பாக்குறப்போ கண்டிப்பா அந்த கான்செப்ட் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. கான்செப்ட்ல ஒரு ஆடி பாடினதுலாம் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஐமேக்ஸ்ல பாக்குறப்போ கண்டிப்பா உண்மையிலேயே ஒரு கான்செப்ட்டுக்கு போன அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா என்னால் முடிஞ்ச ஐமேக்ஸ்ல பார்த்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ரிவ்யூன்றது போடுறேன். ஸோ பார்த்தே ஆகணுங்க. ஓகேவா, முடிவு பண்ணிட்டேன். இந்த படத்தை வந்து டேட்டில் போய் பார்த்தாகணும். ஹோப்ஃபுல்லி டைம்லாம் கரெக்டாக அமையணும். ட்ரெய்லர் பார்க்குறப்போ நம்ம குவாலிட்டியா ரொம்ப அழகா அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மேக்கப், காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நான் கேள்விப்பட்டப்போ வந்து இந்த படம் வந்துட்டு 2 பார்ட்டா வரப்போகுது. லைக் வந்து இது வந்துட்டு லைக் இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபா வரப்போகுது. சீக்குவல் வரப்போ அதோட கண்டினியூஷனா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல வந்துட்டு எனக்கு என்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டாரி ஃபுல்லா எனக்கு தெரியாது. லைக் வந்துட்டு அவரு பேர்ன் ஆகி அப்புறம் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியா அந்த விஷயம்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு வந்து
அதுக்கப்புறம் அவர் ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண விதம், அவர் ஸ்கின்லாம் போட வெள்ளை ஸ்கின்னா வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த கதையை பார்க்கணும், அந்த கதை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வத்தோட அது அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நம்புறேன். ஓகேவா, அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு மனசை வந்துட்டு திரும்ப இறங்கி பெர்ஃபார்ம் பண்றாரு. ஓகேவா, ஸோ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பீங்க. நானும் ஃபர்ஸ்ட் டான்ஸ் வந்துட்டு இவர் வந்து பிளாக் பீப்புள் கிடையாது, லைக் ஒயிட் பீப்புள் தான், ஏதோ மேக்கப் போட்டு டான்ஸ் ஆடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த டைம்ல வந்துட்டு ஒரு 6-10 இயர்ஸ் பிஃபோர் எனக்கு தெரிஞ்சு என் நினைவு தெரிஞ்சு நினைக்கிறேன், அவர் பத்தி படிச்சு பார்க்குறப்போ அவர் ஸ்கின் பேர்ன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்ல அதை வந்துட்டு நான் இப்போ திரும்ப போய் ஒரு ஆர்டிக்கலையோ அதில் போய் படிக்கிறத விட படமா பார்க்குறப்ப மேபி அந்த கதை அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா இந்த படத்துல இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் படம் பார்த்தா தான் தெரியும். உண்மையிலே உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ட்ரெயிலர் நல்லா இருக்கு, படமும் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஓகேவா, நான் ட்ரெயிலர் லிங்க் கீழே வந்துட்டு நான் கொடுக்குறேன், எல்லாம் ஒன்று பார்க்கணும் வந்துட்டு மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்க தாசு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.